5 பெரிய வெங்காயம், 4 தக்காளி. அஞ்சு பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய், அப்புறம் 4 தக்காளி. இப்போ ஃபிக்ஸு 1/2 கிலோவாக இருக்கணும், அரிசி 1/2 கிலோ இருக்கணும். அதனால் ஃபிக்ஸ் 1/2 கிலோ, அரிசி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் பரவாயில்ல. தக்காளி 1/2 கிலோ, வெங்காயம் 1/2 கிலோ. 100. 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். 3 ஸ்பூன். சிம்மில் வச்சு இது பண்ணணும். இஞ்சி பூண்டை மஞ்சத்தூள் போடணுமா பிரியாணிக்கு? போடுவோமா? போடுவோம். இது வரைக்கும் பிரியாணிக்கு மஞ்சத்தூளாக போட்டுக்கலாம். ஆனால் இது மூட வேண்டாம். நான் என்ன பண்ணிடுவேன்னா உப்பு போட்டு மூடி வச்சிடுவேன். தண்ணி விட்டுதுன்னா அந்த டேஸ்ட் இருக்காது. புதினா கொத்தமல்லி. புதினா ஒண்டி தான் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு கொத்தமல்லி அரைச்சி போட்டுக்கோங்க. அப்படியா? அப்புறம் லாஸ்ட்டாக தான் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி போடுவேன் மேலே. ஸோ இஞ்சி பூண்டு கொத்தமல்லி 3 மட்டும் அரைச்சிட்டோம்னா இவ்வளோ கிரேவினால கொஞ்சம் வாசனையாக புதினா அரைக்கணும், கொத்தமல்லி அரைச்சி. நான் உங்களுக்கு பண்ணுறது வந்து இஞ்சி பூண்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், அதில் புதினா கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டு அடிச்சிடுவேன். ஏன்னா பசங்களுக்கு இந்த புதினா கொத்தமல்லி சேர்த்துனா பிடிக்காதா, அதனால் கொஞ்சம் ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டுருவேன். நிறைய காரம் ஆகிட போடுங்க. 1 ஸ்பூன் போதுமா? போதும். அப்புறம் காரம் நிறைய தெரியாது. கரம் மசாலா தான் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கீங்க. 3 ஸ்பூனா? 3 ஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கீங்க. கரம் மசாலா 3 ஸ்பூன் ஃபுல்லாக. லைட் 3 ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கிறேன்.
லெமன் எப்போ புளிவீங்க? மேலே போடுவோம். நிறைய புளி போடுவீங்க? வினிகர் இருக்குதுமா? இல்லை வாங்கிட்டு வர சொல்கிறேன். வேண்டாம் வேண்டாம், கொதிக்க சொல்ல போடுறோம், பரவாயில்ல. அப்போ இதை எடுத்துருவேன், எந்த ஒன்றும் எடுத்துருவேன். மீனை திரும்ப எடுத்துருவீங்க? எடுத்துருவேன். ரெடி ஆகிட்டோம்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஸ்லோ பண்ணிக்கங்க. ஸ்லோ பண்ணவா? ஸ்லோ. ஆனால் இந்த டைப்பில் தான் லெமன் புளிஞ்சு விடுவீங்க இங்கே? இந்த வினிகர் இருக்குல்லம்மா, கொடுமா. ஓடிடும். போடுங்க. இல்லை அது குடிக்குமாம்மா? பரவாயில்லையா? குடிக்கும். சரியா? 2 டம்ளர் அரிசி போதும். 2 சிம்மில் வச்சே தான் வேகுமா? உடஞ்சிடும். ஏன்னா தொக்கு கம்மியாக இருக்குல்ல, இதுதான் செய்யணும். மாதிரி எது பண்ணாலும் கொஞ்சம் டேஸ்டாக பண்ணால் நல்லாயிருக்கும். அது கொஞ்ச நேரத்தில் வேலை ஆகிடும் குக்கர்னா. இது கொஞ்சம் டைம். இது நம்ம ஒரு கரண்டி எடுத்து சொல்ல மீன் வரணும். ப்ரானும் இதே தான் பண்ணுவீங்களா? அது எடுக்க வேண்டாமா? இதே மாதிரி தான் டம் போடலாம், ரைஸும் போட்டுடலாம். இது நம்ம கலர முடியாது இல்லையா, உடஞ்சிடும் இல்லையா, அதனால இதெல்லாம் எடுத்துட்டாதான் வந்துச்சா எல்லாம் வந்துச்சாமா. இப்போ ப்ரானுக்கு எடுக்க வேண்டியதில்லை, பேருக்கு மட்டும்தான். ப்ரான் இதுக்கெல்லாம் மூடிட்டோம்னா, தண்ணி அளவு வச்சுட்டோம்னா அரிசி போட்டுடலாம் அப்படியே. மூடிடணும். தண்ணி மட்டும் போடலாம். அளவுன்னு நல்லா இருக்க மாட்டேங்குது. தம் போட சுடு கொஞ்சம் வேணும். அரிசி எல்லாம் உடஞ்சிருக்கு.
வெந்துச்சு. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபிஷ்ஷை போடுவீங்களா? ஏன் பிரியாணி மேலே போடாமல் ஒரு பள்ளம் தோண்டி போடுறோம்? எடுப்பலமா நீ அது கொஞ்சம் ஊறணும்ல ரைஸோட வரத்தே எடுப்பான் கரெக்டா உடையாம எப்படி போட்டுருக்காங்க தெரியும். தொக்குலா இருக்குல்லம்மா